நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. हमारी दीनता में, दुर्दशा में जिसने हमें याद किया, उस महान परमेश्वर को धन्यवाद करें. आमेन. आमेन. 136வது சங்கீதம் भजन 136 की ओर हम पलटें. 23வது வசனத்தை நான் வாசித்தேன். 23वीं आयत को पढ़ें. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். उसने हमारी दुर्दशा में हमारी सुधि ली, उसकी करुणा सदा की है. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. परमेश्वर की करुणा सदा की है. நம் தாழ்வில் இருக்கிறவர்களை கர்த்தர் நினைக்கிறாராம். जो हम दुर्दशा में होते हैं, हमारी सुधि लेते हैं परमेश्वर ने. இந்த உலகம் எப்பொழுதுமே மேலே இருக்கிறவர்களை தான் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறது. संसार देखिए हमेशा जो ऊंचे पद वालों को ही वो देखती है. ஆனா நம்முடைய கர்த்தர் மேலே இருந்து கீழே தாழ்வில் இருக்கிற நம்மை அவர் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறாராம். लेकिन हमारा परमेश्वर ऐसे हैं, उन्होंने ऊंचाई से जो हम दुर्दशा में नीचे हम पड़ जाते हैं, हमारी ओर सुधि लेते हैं. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். वो सर्वशक्तिमान परमेश्वर है. அவர் ராஜாதி ராஜா. वो राजाओं का राजा है. கர்த்தாதி கர்த்தர். प्रभुओं का प्रभु है. அவ்வளவு மகத்துவமுள்ள தேவன். इतनी महत्व हमारा जो परमेश्वर है, யாரை நினைத்து பார்க்கிறாரா? वो किसकी ओर सुधि लेते हैं? தாழ்வில் இருக்கிற ஜனங்களை. जो दुर्दशा में पड़ते हैं, उन जनों की ओर. ஆமென். आमीन. மனுஷருக்கு கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. मनुष्य भी, मानव भी हमारी ओर ध्यान नहीं देते हैं. நம்ம அவங்களை விசாரிக்க கூட மாட்டாங்க. हमारी और वो पूछताछ भी नहीं करेंगे. ஆனா அவர் நம்மை நினைக்கிறாரா? लेकिन परमेश्वर जो है वो हमारी सुधि लेते हैं. हालेलुया. हालेलुया. இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் பாருங்க. इस्राएल को परमेश्वर वो कैसा है करके आप देखिए. அதனால தான் ஏசாயால நம்ம வாசிக்கிறோம். इसलिए यशायाह नबी में हम पढ़ते हैं, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று वचனம் சொல்லப்பட்டிருக்கிறது. हे इस्राएल तू, मैंने तो तुझे कभी नहीं भूलता करके वचन में लिखा. அவர் நம்மை மறக்கிறவரே அல்லங்க. वो हमें कभी भूलते नहीं है. அவர் நம்மை உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். वो अपनी हथेली पर चित्र बनाकर रखे हैं. நான் உன்னை ஏந்துவே, मैं तुझे संभालूंगा, உன்னை சுமப்பே, मैं मुझे उठा लूंगा, உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். मैं तुझे रक्षा करूंगा, உன் வலது கரத்தை பிடித்து நான் நடத்துவேன் என்கிறார். मैं तेरे दाहिने हाथों को पकड़कर तुझे अगुवाई करूंगा. தாயே மறந்து போனாலும் यदि एक माँ भी भूल जाए क्यों நான் ना உன்னை हो, மறக்க மாட்டேன் என்கிறார். मैं तुझे नहीं भूलता करके वो कहते हैं. நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. मैंने तुझे कभी नहीं भूलता करके प्रभु कहते हैं. நம்ம எப்பொழுதுமே ஆண்டவருடைய மைண்ட்ல எப்பொழுதுமே இருக்கிறோம். यानी हम हमेशा परमेश्वर के ध्यान में होते हैं. நம்ம எப்பொழுதுமே ஆண்டவருடைய நினைவுல நம்ம இருக்கிறோம். हम हमेशा परमेश्वर के स्मरण में हम रहते हैं. நம்ம எப்பொழுதுமே ஆண்டவருடைய இதயத்துல இருக்கிறோம். हम हमेशा परमेश्वर के हृदय में होते हैं. ஒரு தந்தை தன் பிள்ளையை மறக்க முடியுமா? एक पिता अपने बेटे को भूल जाएंगे क्या? ஆனா உலகத்துல இருக்கிற தந்தை கூட மறந்தாலும் यानी संसार के रहने वाले पिता भूल सकते हैं, பரலோக தகப்பன் हमारे स्वर्गीय पिता ஒரு நாளும் மறக்கிறவரால் वो हमें कभी भी नहीं भूलेंगे. அவர் எப்படிப்பட்டவர்களை நினைவு கூர்ந்திருக்கிறார்? वो कैसे लोगों को ध्यान देते हैं, सुधि लिए हैं, தாழ்வில் இருக்கிற ஜனங்கள். जो दुर्दशा में पड़े हैं. அவர் என்ன நினைத்திருக்கிறார் தெரியுங்களா? उन्होंने क्या ऐसा हमारी सुधि लिया है? அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய अनेक காரியங்களை நினைத்திருக்கிறார். அது ஒரு நாளும் தடைப்படாதுங்க. परमेश्वर ने आपके और मेरे जीवन में जो करने के लिए कई कार्य को, योजना को वो उन्होंने याद करते हैं, वो कभी उसे करे बिना नहीं छोड़ते हैं. அதான் யோபு சொல்கிறார், इसलिए अय्यूब कहते हैं, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. हे परमेश्वर, जो तूने चाहते हैं उन कार्य कभी रोकता नहीं है. தாழ்வில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது தடைப்படவே படாதுங்க. जो दुर्दशा में पड़े हुए हैं हमारे प्रति, जो परमेश्वर ने योजना रखे हैं, वो कभी रुकता नहीं है. कभी कोई भी उसे रोकते नहीं है. ஏனென்றால் மனுஷர்கள் நினைக்கல, கர்த்தரே நம்மை நினைத்திருக்கிறார். क्योंकि हमारी और की योजना को मनुष्य नहीं वरन परमेश्वर ही किए हैं. நம்முடைய தேவன் எப்பொழுதுமே உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर ऐसा परमेश्वर है, हमेशा उन्होंने वायदाओं को याद करते हैं. ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். वो अब्राहम के साथ जो वाचा बांधे थे उसे याद करते हैं. அதேபோல ஈசாக்கு யாக்கோபுடன் செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார். वैसे ही इसहाक और याकूब के साथ जिन उन्होंने वाचा बांधे थे, उन वाचाओं को याद करते हैं. அவருக்கு மாத்திரமல்ல, केवल उन्हीं लोगों की और नहीं, தாழ்வில் இருக்கிற நம்மோடு செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். दुर्दशा में पड़े हुए हमारे साथ भी उन्होंने वाचा बांधे हैं, उस वाचा
को भी परमेश्वर याद करते हैं। ஆமென். आमीन। நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள். हमारी दुर्दशा में जिन्होंने हमारी सुधि लिया उसकी करुणा सदा की है, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. क्योंकि उसकी स्तुति करो, उसकी करुणा सदा की है। ஆமென். आमीन। அவருடைய கிருபை என்றும் உள்ளது. परमेश्वर की करुणा सदा की है। கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. परमेश्वर भला है, उसकी करुणा सदा की है, ஏனென்றால் அவர் தாழ்வில் இருக்கிற ஜனங்களை நினைத்து கூர்ந்திருக்கிறார். क्योंकि उन्होंने दुर्दशा में पड़े हुए लोगों को याद किया है। இந்த அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்கிற வார்த்தையை जैसे वो लिखा है वो उसकी करुणा सदा की है करके, ये शब्द जो है சாலமோன் ராஜா அந்த மிகப்பெரிய தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற நேரத்தில் அவரை துதிக்கும் போது இதைத்தான் அவர் சொல்லி துதித்தார். जब सुलेमान राजा ने परमेश्वर के लिए भवन बनाई थी, उस भवन की जब डेडिकेशन हुआ था उस वक्त में ऐसे शब्दों को कहकर उन्होंने परमेश्वर की स्तुति करी थी। இப்படியாய் துதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை மேகம் அந்த ஆலயத்தை நிரப்பிற்றது. जब उन्होंने इस तरह स्तुति करते थे उसकी करुणा सदा की है करके, तब परमेश्वर की तेज जो है परमेश्वर के भवन में उतर आया है। அதே போல யோசபாத் ராஜாவுக்கு எதிராளிய நிறைய சத்துருக்கள் எழும்பி இருக்கும் போது பாடகர் குழுவை ஏற்படுத்தி கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று பாடும்போது சத்துருக்கள் எல்லாம் விழுந்து போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். वैसे ही जब यहोशापात राजा ने जब अपने शत्रुओं के सामना करने के लिए जो वो खड़े थे, तब उन्होंने अपने सामने पूरे कोयर को खड़ा कर उन्होंने इस तरह परमेश्वर की स्तुति किया, परमेश्वर की करुणा सदा की है करके, तब उनकी सारे शत्रुओं ने तितर पितर हो चुके थे। அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, वैसे ही परमेश्वर के प्रिय लोगों, ஒருவேளை உங்க வாழ்க்கை தாழ்வா இருக்கலாம், शायद आपका जीवन दुर्दशा में क्यों ना हो, உங்களுடைய வருமானம் ரொம்ப கீழே இருக்கலாம், या आपकी कमाई बिल्कुल बहुत कम क्यों ना हो, சமுதாயத்துல ரொம்ப கீழ் லெவல்ல நீங்க இருக்கலாம், या समुदाय में बिल्कुल आप नीचे क्यों ना हो, உங்களுடைய ஸ்டடீஸ் உங்களுடைய படிப்பு ரொம்ப கீழே இருக்கலாம், या आपकी पढ़ाई बहुत ही छोटा क्यों ना हो, சில காரியங்கள் நம்ம எட்ட முடியாத அளவுக்கு நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, ऐसे आप सोच रहे हैं कि इन कार्य को तो हम पहुंच नहीं पाएंगे करके सोचते क्यों ना हो। ஆனா ஒண்ணு தெரியும், लेकिन एक बात जानिए, தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், जो हमने दुर्दशा में हमारी स्तुति लिया है उस परमेश्वर की स्तुति करें, அவருடைய கிருபை क्योंकि उसकी करुणा உங்க மேல இருக்கிறது, आपके ऊपर है, உங்க மேல இருக்கிறது. आपके ऊपर है। நீங்க லோ லெவல்ல இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, आप सोच रहे हैं कि मैं तो बहुत ही दीन हूँ, அவருடைய கிருபை உங்க மேல இருக்கிறது. लेकिन परमेश्वर की कृपा अनुग्रह आपके ऊपर है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। நம்மை நினைவு கூறுகிற தெய்வம், वो हमें स्मरण करने वाला परमेश्वर है। ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? और एक वचन को हम पढ़ें, சங்கீதம் 10வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம், भजन 10 की ओर हम पलटें, அதுல 12வது வசனத்தை வாசிக்க போறோம். 12वीं आयत को हम पढ़ते हैं। சங்கீதம் 10ல 12. भजन 10 का 12वीं आयत को हम पढ़ें। கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். उठ हे यहोवा, हे ईश्वर, अपना हाथ बढ़ा और दीनों को ना भूल। நம்முடைய தேவன் மறக்கிற தேவன் அல்ல, हमारा परमेश्वर भूलने वाला परमेश्वर नहीं है, ஏழைகளை மறவாதேயும். वो दीन लोगों को नहीं भूलते हैं। ஆமென், आमीन। ஏழ்மையில இருக்கிற ஜனங்களை அவர் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். जो दीन स्थिति में होते हैं उन लोगों को परमेश्वर याद करते हैं। கர்த்தாவே எழுந்தருளும், हे परमेश्वर यहोवा उठ। அவர் எழுந்தருளும் போது जब परमेश्वर उठते हैं तो நம்மளுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். वो हमारे लिए भला ही करने वाले हैं। ஏழைகள் என்று பார்க்கும்போது जब दीन लोगों के प्रति देखते हैं तो நம்ம தான் ஏழை நினைச்சிட்டு இருக்கிறோம். हम सोचते हैं हम ही दीन लोग हैं, இல்ல நீங்களும் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்களேன். लेकिन जो आप और हम आराधना करते हैं उस परमेश्वर यीशु मसीह की जो जीवन के प्रति जरा सा ध्यान दीजिए। அவர் ஏழ்மையின் கோலத்தை எடுத்தவராய் இருக்கிறார். वो ऐसे दीन लोगों की वैसे स्थिति में उन्होंने इस धरती पर आए थे। அவர் அடிமையின் ரூபமாய் வந்தார். वो ऐसे एक गुलाम होकर इस धरती पे पैदा हुआ। அவர் பிறந்து மாட்டு கொட்டைகள் அங்க வைத்திருக்கிறார்கள் அவரை. जब यीशु मसीह जन्म हुए थे उसके बाद उसको उस मेंजर में रखा गया था। அவர் சொல்றாரு, தலை சாய்க்கிறது கூட எனக்கு இடம் இல்லப்பானுங்கறாரு. प्रभु यीशु मसीह कहते हैं मैं सिर रखने के लिए भी मेरे लिए जगह नहीं है। அவருடைய சரீரத்தை வைக்கிறது கூட அவருக்கு சொந்தமான கல்லறை இல்லவே இல்லை. जब उसकी मृत्यु के बाद उसको देह को रखने के लिए भी उनके लिए अपना कब्रिस्तान भी नहीं था। அவர் தன்னுடைய ஊழியம் 33 ஆண்டுகள் தன்னுடைய ஊழியத்துல जब अपने
3 साल की सेवकाई में அநேக ஏழைகளை போனார், ஏழைகளை கண்டார், उन्होंने कई दीन लोगों को देखा, அவர்களை விசாரித்தார், उनके प्रति पूछताछ किया, அவங்களோட கூட பேசினார், उनके साथ बातें करी, அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு உதவினார். उनकी आगे बढ़ोतरी के लिए मदद किया। எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். कितना अच्छा परमेश्वर है। இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். ऐसे परमेश्वर को की हम आराधना करते हैं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। தாழ்வில் இருக்கிற ஜனங்களை, ஏழைகளை நினைவு கூர்கிற தெய்வமாய் இருக்கிறார். वो जो दुर्दशा में पड़े होते हैं, उन लोगों को, दीन लोगों को वो परमेश्वर याद करते हैं। அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தேவாலயத்தில் இருக்கிறார். जैसे यीशु मसीह एक दिन उस आराधनालय में थे, ஒரு ஏழை விதவை வந்து காணிக்கை 2 காசு போடுறாங்க. एक गरीब विधवा ने आकर 2 चिमटे को उन्होंने ढाले थे। அதை இயேசு கிறிஸ்து உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். कार्य को यीशु मसीह ने ध्यान से देखा है। எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அந்த ஏழை விதவை உயர்த்தி பேசினார். उन सारे लोगों के बीच में से उन विधवाओं को ऊंचाई कर कर, बढ़ाई कर कर बोले थे, அவர் எப்பொழுதும் ஏழைகளுக்கு ஆதரவாய் இருக்கிறவர். क्योंकि वो ऐसा परमेश्वर है, दीन लोगों के प्रति वो हमेशा हमेशा ख्याल रखते हैं। அவர் அடிக்கடி லாசர், மரியாள், மார்த்தாள் என்கிற வீட்டுக்கு அவர் போகிறவராய் இருந்தார். वो लगातार मार्था, मरियम और लाजर के घर पर जाया करते थे। ஏழைகளுடைய குடும்பத்தை அவர் ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். यानी दीन लोगों के परिवार को वो ख्याल रखते हैं। அந்த குடும்பத்தில் வருகிற இழப்புகள், நஷ்டங்கள், அழுகை, கண்ணீர்கள் எல்லாவற்றிலும் அவரும் பங்களிப்பு கொண்டவராய் उस இருக்கிறார். परिवार में जो भी नष्ट आती है, दुख आती है, क्लेश आती है, उसमें वो भी खुद शामिल लेते थे। என் தேவனுடைய திட்டம் என்ன தெரியுங்களா? मेरा परमेश्वर की योजना क्या है? இப்படிப்பட்ட ஏழை எளியவர்களை, ऐसे दीन दरिद्र लोगों को, சிறியவனை ऐसे छोटे लोगों को அவருடைய புழுதிலிருந்து எடுக்கிறவர், उन्हें ऐसे कूड़े में से उठाकर சேற்றிலிருந்து எடுக்கிறவர், और कीचड़ में से उठाकर அவனை உயர்ந்த ஸ்தலத்துல உட்கார வைக்கிறவர். उन्हें ऊंचे स्थान पर बिठा देते हैं। ஆமென். आमीन। இது இப்படிப்பட்ட காரியம் எந்த மனிதர்களும் செய்ய மாட்டாங்க. ऐसे कार्य को कोई भी व्यक्ति नहीं करते हैं, எந்த தலைவர்களுமே செய்ய कोई மாட்டாங்க. नेता भी नहीं करते ஆனா हैं, ஆண்டவர் மாத்திரம் लेकिन मेरा செய்கிறார். प्रभु ही करते हैं। ஏனென்றால் அவர் ஏழைகளை நினைவு கூர்கிற தேவனாய் क्योंकि वो இருக்கிறார். दीन लोगों को प्रति ध्यान करने वाला परमेश्वर है। லேயாள் எல்லாருடைய பார்வைக்கும் அவ ரொம்ப கூச்ச பார்வையா இருந்தாங்க. लिया था, उन्होंने बहुत ही एक शर्म की नजर थी उसका, सब लोगों के आंखों में उनको कोई ध्यान नहीं देते थे। வேத வசனம் சொல்லுகிறது அவள் அற்பமாய் காணப்பட்டாளாம். वचन में लिखा है उनके प्रति सारे लोग दीन करके उनको सोचे थे। ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க தான், जरूर एक अच्छे परिवार में जन्म हुई, ஆனா அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்து அவங்க அற்பமாய் காணப்படுகிறாங்க. वैसे परिवार में जन्म होने के बावजूद भी उनके प्रति लोग नीचे देखते थे। அந்த பெண்ணை விரும்புவதற்கு யாருமே தயார் இல்லங்க. उनसे प्यार करने के लिए कोई नहीं चाहा, ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டே लेकिन இருக்கிறார். परमेश्वर ने देखा। ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க இப்படி பிறந்து என் குடும்பத்துல என்னை கவனிக்கிறதுக்கு, பாராட்டுவதற்கு யாருமே இல்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கலாம். यदि आप भी ऐसे सोचने वाले क्यों ना हो, मेरे परिवार में मैं भी ऐसा एक व्यक्ति हूँ, मेरे प्रति ध्यान देने वाला, मेरा सुधि लेने वाला और कोई नहीं करके सोचते क्यों ना हो, அற்பமாய் இருக்கிறாரு, मैं तो बहुत ही दीन हूँ करके सोचते क्या? கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். यहोवा परमेश्वर देखते हैं। லேயாள் மேல கர்த்தருடைய கிருபை இருந்தது போல लिया के ऊपर जैसे परमेश्वर का अनुग्रह था, உங்களுடைய அற்பமான வாழ்க்கையை மாற்றும்படியாக आपकी दीनता की उस स्थिति को बदलने के लिए கர்த்தர் உங்களோட கூட இடைப்பட போகிறார். परमेश्वर आपके साथ बात करेंगे। ஹalleluya, हालेलूया, ஹalleluya. हालेलूया। ஏழைகளை கர்த்தர் நினைவு கூர்கிற தேவனாய் இருக்கிறார். दीन लोगों को, दरिद्र लोगों को परमेश्वर याद करते हैं। அதனால தான் எரேமியால நம்ம வாசிக்கிற 29 அதிகாரத்துல, इसलिए यिर्मयाह 29वीं आयत में हम इस तरह पढ़ते हैं। அதுல 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11वीं आयत को हम पढ़ते हैं, 11वीं आयत को। எரேமியா 29:11ல, यिर्मयाह 29वीं आयत का, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். क्योंकि यहोवा की यह वाणी है कि जो कल्पनाएं मैं तुम्हारे विषय करता हूँ उन्हें मैं जानता हूँ, वे हानि की नहीं वरन कुशल ही की है और अंत में तुम्हारी आशा पूरी करूंगा। கர்த்தர் ஏழைகள் மேல எப்படி நினைவு கூர்ந்துக்கிறார் என்றால், परमेश्वर कैसे दीन लोगों के प्रति ध्यान किया है। அது தீமைக்கான காரியங்கள் அல்ல, परमेश्वर की योजना वो हानि के लिए नहीं, சமாதானத்துக்கு ஏதுவாக वो இருக்கிறது. कुशल ही की है। ஹalleluya. हालेलूया। அவருடைய பேர் என்ன தெரியுங்களா? उसका नाम क्या है? அவர் நல்ல சமாரியனா இருக்கிறார். परमेश्वर का नाम है वो अच्छी सामरी है। உங்களை பார்த்துட்டு லேவியரும் ஆசாரியர்களும் கடந்து போகலாம், आपको देखकर लेवी और याजक वो पार कर कर चले जा सकते ஆனா हैं, என் இயேசு கடந்து போகிறவராய் அல்ல. लेकिन मेरा प्रभु यीशु वो पार करने वाले नहीं, அவர் எளியவர்கள் நினைவு கூறுகிற தெய்வம் वो மாத்திரம் दीन அல்ல, लोगों को सिर्फ याद करने वाले नहीं, அவர் அருகில வருகிறார், वो पास आते हैं, காயங்களை கட்டுகிறார், अपने गांवों को वो संभालते हैं, தன்னுடைய வாகனத்தின் மேல உட்கார வைக்கிறார், अपने अपने उस वागन में बिठा देते हैं, சத்திரத்துல போய் சேர்க்கும் அளவுக்கும்
जब तक उन्होंने उस इनके ऊपर आपको पहुंचाए नहीं, உங்களை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் जब அளவுக்கு तक आपको सही जगह पर पहुंचाए नहीं, உங்க மேல இரக்கம் பாராட்டுகிறார். आपके ऊपर दया करते हैं। கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது உங்கள் क्योंकि மேல. यहोवा परमेश्वर भला है, वो उसकी करुणा सदा के लिए आपके ऊपर है। ஹalleluya. हालेलूया। நல்ல சாமாரியன் वो अच्छा என் सामरियन இயேசு मेरा प्रभु உங்களுக்காகவே வருகிறார். आपके लिए वो आता மனிதர்கள் கடந்து போகட்டும், है। लोग आपको पार कर कर चले जाएंगे, ஆனால் கர்த்தர் அவர் கடந்து போகிறவராய் அல்ல, लेकिन परमेश्वर नहीं जाएंगे, உங்கள் அருகில வருகிறவராய் के இருக்கிறார். पास आते हैं। ஆமென். आमीन। நம்ம இங்க நினைவு கூறுகிற தெய்வம் वो हमें याद करने वाला परमेश्वर எந்த है। சூழ்நிலையில? कौन सा परिस्थिति में? ஏழ்மையான நிலைமையில जब हम दीन दरिद्र समय पर கர்த்தர் நம்ம நினைவு கூறுகிறார். प्रभु हमें याद करता है। இரண்டாவதாக दूसरा, நியாயாதிபதிகள் புஸ்தகம் न्यायों की किताब की ओर पलटें, 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 16वीं अध्याय की ओर हम पलटें। நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம், न्यायों की किताब उसका 16वीं अध्याय, அதுல 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 28वीं आयत को मैं पढ़ना चाहता हूँ। அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வை பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். तब सिमसोन ने ये कहकर यहोवा की दुहाई दी, हे प्रभु यहोवा, मेरी सुधि ले। हे परमेश्वर, अब की बार मुझे बल दे कि मैं पलिस्तियों से अपनी दोनों आंखों का एक ही पलटा लूं। சிம்சோன் ஜெபம் பண்ணுகிறாரு, यहाँ पर सिमसोन प्रार्थना की है, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைவு கூறுங்கப்பா. अब की बार मुझे बल दे, मेरी और सुधि ले। அப்ப சிம்சோனுக்கு தெரியுது, यानी सिमसोन जानते थे கர்த்தர் என்னை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். प्रभु मुझे सुधि लेते हैं, அதனால தான் அவர் ஜெபிக்கிறார். इसीलिए उन्होंने प्रार्थना की। இதுதான் சிம்சோனுடைய கடைசி ஜெபம். यही सिमसोन का अंतिम प्रार्थना है। மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் தேவதூதர் மூலமாய் அற்புதமான ஒரு வார்த்தை வருகிறது. मनोवा और उनकी पत्नी की और स्वर्गदूत के और से एक बहुत ही अद्भुत का एक वचन मिला, உங்க மூலமாய் ஒரு குமாரன் பிறக்க போகிறார், आपके लिए एक बेटा जन्म होने वाला है। அவன் அந்த பிள்ளை மூலமாய் தேவன் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க போகிறார். उस बेटे के द्वारा परमेश्वर इजराइल के लिए बहुत बड़ा एक रक्षा करेंगे। ஆனா இந்த சிம்சோன் கண் போன போக்குல வாழ்ந்ததுனால लेकिन सिमसोन ने अपनी मनभावनी जीवन जिया, इसीलिए தேவனுடைய அந்த பிரதிஷ்டை இழந்தவராய், परमेश्वर की वो प्रतिष्ठता को खो गया था, தேவன் கொடுத்த பலத்தை இழந்துகிட்டு, परमेश्वर की बल को खो चुका था, கண் பார்வை இழந்து, अब अपने आंखों को भी अंधा हो गया, கையும் காலும் கட்டப்பட்ட நிலைமையில अपना पैर हाथ बांधा हुआ स्थिति में, கிட்டத்தட்ட ஒரு 3000 பெலிஸ்தர்கள் இருக்கிற மத்தியில, यानी कुछ कम से कम 3000 फलिस्ती जहां पर इकट्ठे होते थे उसी वक्त में, उसी जगह में ஒரு காட்சி பொருளாக एक ऐसे कुछ जोकर के समान ஒரு ஜோக்கர், ஒரு காமெடி நடத்துகிற போல வைத்துட்டு எதிராளிகள் சத்துருக்கள் எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. उसको एक कॉमेडी करके सारे उनकी शत्रुओं ने उनको मजाक कर रहे थे। இப்பதான் சிம்சோனுடைய உண்மையான நிலைமை அவனுக்கு புரியுதுங்க. तब ही सिमसोन ने जाना अपना परिस्थिति क्या है। ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, हे प्रभु मैंने गलती कर लिया, தேவன் கொடுத்த அபிஷேகத்தை நான் இழந்துட்டேனே, परमेश्वर की और के अभिषेक को मैंने खो दिया, தேவன் எதற்காக இந்த உலகத்துல எனக்கு கொடுத்தாரோ அந்த காரியத்தை செய்யாம நான் இழந்துட்டேனே. जो कार्य के लिए प्रभु ने मुझे रखा उसे मैंने भूल गया, नहीं किया। எத்தனையோ முறை சிம்சோன்னால இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள், உண்மைதான். जरूर सिमसोन के और से कई बार इजराइल लोग तो बच गए, ஆனா இப்ப இவனை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லையே. लेकिन अब सिमसोन को बचाने के लिए कोई नहीं था। இஸ்ரவேல் ஜனங்களும் இல்ல, அவருடைய பேரண்ட்ஸ் இல்ல, उनका माँ बाप ही नहीं, यानी इस्राएल लोग भी नहीं। சுற்றிலும் சத்துருக்கள் என்று சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். उनके चारों तरफ उनकी शत्रु खड़े होकर हंस मजाक कर रहे हैं। இவனை நினைக்கிறதுக்கு யாருமே இல்லாத சூழ்நிலையில, सिमसोन की और सुधि लेने के लिए कोई भी नहीं था ऐसे वक्त में, பலனே இல்லாத நேரத்துல जबकि उनकी बल भी नहीं था। ஜெபிக்கிறார், उन्होंने प्रार्थना की, தேவனே हे प्रभु ஒரு விஷயம் நினைத்தருளுங்க. मेरी सुधि ले। தேவன் நினைத்தருளினார். प्रभु ने सुधि ली। எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். कितना अच्छा परमेश्वर है। என்னை விட்டு விலகி போயிட்டான் தான், जरूर उन्होंने परमेश्वर को छोड़कर चला गया था दूर, ஆனால் கடைசியாய் உணர்ந்து ஜெபிக்கும் போது लेकिन जब उन्होंने अपने मन में आया और प्रार्थना किया तो கர்த்தர் நினைத்தருளினார். प्रभु ने सुधि ली। ஆமென். आमीन।
மீண்டுமா ஒரு புதிய பலத்தை கர்த்தர் கொடுத்தார். दोबारा एक नई बल को परमेश्वर ने दिया. இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इसे सुनने वाले प्रभु के प्यारे, ஒருவேளை உங்க சரீரத்துல பலன் இல்லாத நேரத்துல நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். यदि आप ऐसा हो सकते हैं आपकी परिस्थिति आपके शरीर में देह में जरा सा भी बल है ही नहीं करके, எனக்கு என்னால எழுந்திருக்க கூட முடியலங்க, यहाँ तक कि मैं उठ भी नहीं पाता, என்னால நடக்க முடியல, चल नहीं पाता, என்னால அந்த அவங்கள போல என்னால செய்ய முடியல பல காரியங்களை, उनके समान में कार्य को नहीं कर पाता, என்ன செய்வதென்று தெரியலையே. ஒன்னு சொல்லட்டுங்களா, एक कहूं சிம்சனை போல ஜெபம் பண்ணுங்க. सिमसोन के समान आप प्रार्थना करें. தேவனே என்னை ஒரு விசையாய் நினைத்தருளுங்கப்பா. हे प्रभु यहोवा मेरी सुधि ले. கர்த்தர் ஒரு புதிய பலத்தை கட்டளையிடுவா. प्रभु एक नई बल को आपको देंगे. சத்துருக்கள் சிரித்தாங்க, उनके शत्रु ने हंस रहे थे उनके ऊपर, ஆனா தேவ பலத்தை பெற்ற பிறகு लेकिन जब उन्होंने परमेश्वर और की बल को पाया तो சத்துருக்கள் வீழ்ந்து போயிட்டாங்க. सारे शत्रु वो नाश हो चुके थे. ஆமென், आमीन, ஹalleluya. हालेलुया. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். प्रभु आपके साथ है. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. इस्राएल लोग 430 साल तक उन्होंने गुलामी में थे, கடுமையா உழைக்கிறாங்க, बहुत ही कठिनता से काम कर रहे थे, இரவும் பகலும் உழைத்துட்டு இருக்காங்க. रात और दिन काम कर रहे थे. ஆனா அவங்க முடிஞ்சு வரும்போது எப்படி தெரியுமா வந்தாங்க? लेकिन जब वहां से वो निकल कर आए थे तो कैसा निकल कर आए थे? வசனம் சொல்லுகிறது மகா பலத்தோடு புறப்பட்டு வந்தார்களாம். वचन में लिखा है महाबल से वो निकल कर आए थे. 430 வருஷம் வேலை செஞ்சு அவங்க ஸ்ட்ரெngthே போயிருக்குங்க. 430 साल तक उन्होंने इतना काम किया है, उनके पास दरअसल भी बल नहीं हो सकता. ஆனா கர்த்தர் அவங்களை புறப்பட பண்ணும்போது எப்படி பண்ணார் என்றா, लेकिन जब उनको वहां से प्रभु ने निकाले थे, वो कैसा निकाले थे? மகா பலன். महाबल के साथ. இன்னும் வசனம் சொல்றது, और वचन कहता है காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவங்க கூட இருந்துச்சா. गेंडे की सम्मान की बल से वो निकल कर आए थे. ஆமென். आमीन. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை தருவாராக. प्रभु ऐसे बल को आपको भी दें. ஒருவேளை உங்க சரீரம் பலவீனமா இருக்கலாம், शायद आपका शरीर में कुछ बल नहीं हो सकता है, பட் உங்க ஆத்துமா பலத்தோடு இருக்கிறது. लेकिन आपकी आत्मा में बल भरे हैं. சோர்ந்து போகாதீங்க. आप निराश ना हो जाइए. பலப்படுத்துகிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். बल देने वाले परमेश्वर आपके साथ है. அதனால தான் கிதியோன் பார்த்து கேட்கிறாரு, எங்க குடும்பம் எல்லாமே அற்பமான குடும்பம், எளிய குடும்பம்ங்கறாரு. इसीलिए गिदोन जब परमेश्वर से कहता है, प्रभु हमारा परिवार तो बिल्कुल छोटा है, दीन है, தேவன் சொல்றாரு, அப்பா கிதியோனே நீ இருக்கிற பலத்தோட நீ போன்ட்டார். लेकिन प्रभु ने कहा, हे गिदोन जाओ, बल है तेरे पास, उससे तू जा. ஹalleluya. हालेलुया. இருக்கிற பலத்தோட நீங்க போங்க. जो बल है उससे आप जाइए. சரீரத்தை பார்த்து அல்ல, आप शरीर को देखकर உங்க नहीं, ஆவியில பலத்தோட நீங்க போங்க. आपकी आत्मा की बल से जाइए. பிசாசு சத்துரு நம்ம சரீரத்தை பார்த்து அல்ல, ஆவியை பார்த்து தான் பயப்படுகிறவனா இருக்கான். शैतान हमारे शरीर को देखकर नहीं वरना हमारी आत्मा को देखकर डरता है. அதனால தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் इसलिए वचन में लिखा है, जो कोई परमेश्वर के बाट जोते हैं புது பலனை वो அடைவார்கள். नया बल प्राप्त करेंगे உன்னதத்தில பறக்கிற ஒரு புதிய और அனுபவத்தை स्वर्ग கர்த்தர் में उड़ने का सामर्थ्य पाएंगे. என் கிருபை உனக்கு போதும், मेरा अनुग्रह तेरे लिए काफी है, உன்னுடைய பலவீனத்தில் तेरी बलहीनता में என் பலன் मेरा बल பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுங்க. भरपूर होगी करके परमेश्वर कहता है. தாவீதை பத்தி வசனம் சொல்லுகிறது, दाऊद के बारे में वचन कहता है, அவன் வர 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 பலத்தவனாயானா. वो समय हटते हटते ही उन्होंने बल प्राप्त करते हुआ, ஏனென்றால் கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார். क्योंकि परमेश्वर यहोवा दाऊद के साथ साथ थे. ஆனா சவுலுடைய குடும்பம் வர 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 மெலிந்து போயிட்டே இருந்துச்சு. लेकिन साउल के परिवार जो दिन होते होते ही वो कमजोर होते गए, ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கி போயிட்டார். क्योंकि परमेश्वर की आत्मा साउल को छोड़कर निकल गए. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரா? यहोवा परमेश्वर आपके साथ है क्या? வர வர ஒவ்வொரு நாளும் பெருக்கத்தையும் பலத்தையும் நீங்க காண்பீர்கள். दिन होते ही आप बढ़ोतरी को ही देख पाएंगे. அல்லேலூயா. हालेलुया. எலிசாவுக்கு एलिशा के लिए சொல்றாரு, நான் சாவ போறேன்ங்கறாரு. वो कहते हैं मैं तो मरने वाला हूँ, ஆண்டவர் எழுப்பி சாப்பிடுப்பா ரொட்டியை கொடுக்கறாரு. लेकिन जब परमेश्वर ने उन्हें उठाया और रोटी खाने के लिए दिया, திருப்பி தூங்குறாரு, திருப்பி எழுந்து கொடுக்கறாரு. फिर उन्होंने सो गया, प्रभु फिर दोबारा उन्हें उठाया. அந்த ரொட்டியை சாப்பிட்டுட்டு उस रोटी को खाकर 40 நாள் उन्होंने एलिया नबी ने 40 दिन இரவு பகலும் நடந்து போறாருயா. रात और दिन उन्होंने चला. அந்த பலன் எப்படிங்க கிடைச்சுச்சு? वो बलन कैसा मिला? வார்த்தை என்கிற ரொட்டி. वो वचन की उस रोटी. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. प्रभु आपको बल दे. உங்களை இந்த பலன் இல்லாத அந்த நேரத்துல நீங்க ஜெபிக்கும் போது, जब आपके पास बल है ही नहीं, लेकिन उस वक्त में जब आप प्रार्थना करें तो கர்த்தர் உங்களை நினைத்து प्रभु आपके ऊपर सुधि लेकर உன்னதத்தின் பலத்தினால आप स्वर्गीय बल से நிரப்பி आपको भरकर நீங்கள் எருசலேமிலும் आपकी यरूशलेम में, யூதாவிலும் यहूदा में, சமாரியாவிலும் सामरे में, பூமியின் உலகத்தின் கடைசி பரியந்தம் संसार की छोर तक அவருக்கு சாட்சியாய் நிற்க परमेश्वर के लिए आप गवाह बनोगे.
உங்களை பலப்படுத்துவாராக. प्रभु आपको ऐसा बल दे. ஆமென். आमीन. கர்த்தர் யாரை நினைத்திருந்தார்? प्रभु किसकी ओर ध्यान किया है, सुधि लिया है? ஏழ்மையில இருக்கிற ஜனங்களை நினைக்கிறவராய். जो दीन लोगों के प्रति सुधि लेते हैं. அடரே இந்த கடைசி நேரத்துல பலனே இல்லையே என்கிற நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலப்படுத்தினார். जो अंतिम घड़ी में जो सोचते हैं प्रभु मेरे पास बल ही नहीं है करके उन लोगों को भी प्रभु सुधि लेते हैं. கடைசியாக और अंतिम में கர்த்தர் யாரை நினைக்கிறார்? प्रभु किसकी ओर ध्यान देते हैं? 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல पहला सामुएल पहला अध्याय में நமக்கு தெரிந்த வசனம் தான். हम सब जानते हैं उस वचन को. அன்னாள் हन्ना அவள் சிறுமையில இருக்கிறார். वो बहुत ही दीन में थी, दीनता में थी, ஏனென்றால் அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. क्योंकि उनका गर्भ बंद हो चुका था. அவள் கணவர் ரொம்ப அவளை நேசிக்கிறார். उनका पति उनसे बहुत प्यार करते थे. ஆனாலும் அவளுடைய அழுகையை அவளுடைய துக்கத்தை மாற்றவே முடியலங்க. उनकी दुख को कोई बदल नहीं पाया. அப்படியே சிறுமைப்பட்ட நிலைமையில அவ போய் கொண்டிருக்காங்க. ऐसे एक दीनता के मुश्किल के समय में वो जा रही थी. ஆனால் போய் தேவ சமூகத்துல ஒரு நாள் ஜெபிக்கறாங்க. लेकिन उन्होंने परमेश्वर की उपस्थिति में जाकर एक दिन प्रार्थना करी. வாசிப்போமா? आए पढ़े क्या? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கணும். पहला सामुएल पहला अध्याय का 11वीं आयत को हम पढ़ें. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளே. हे सेनाओं की यहोवा, यदि तू अपनी दासी के दुख पर सचमुच दृष्टि करे और मेरी सुधि ले. ஆமென். ஆமென். என்னை நினைத்தருளுங்க. मेरी सुधि ले. ஹalleluya. हालेलुया. கணவனால ஒன்றும் செய்ய முடியல, புரிஞ்சுக்கிட்டாங்க. पति से कुछ नहीं हो पा रहा, वो जान लिया. இப்ப புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் தாயா நம்ம நினைத்தருள முடியும். और उन्होंने जान लिया कि पर केवल परमेश्वर ही मेरा कुछ कर सकता है. மனிதனால முடியாதது जरूर जो मनुष्य के लिए कठिन है, சேனைகளின் கர்த்தரால் கூடும். सेनाओं की यहोवा के द्वारा सब कुछ संभव है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அவள் சிறுமைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. वो एकदम दीनता की जीवन जी रही थी. ஒவ்வொரு நாளும் போராட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. हर एक दिन एक युद्ध में गुजर रही थी. அந்த பெரினாளுக்கு பிள்ளைகள் இருக்கும். वो बनीना के लिए बच्चे तो थे. அதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாளுக்கு ஆசையா இருக்கும் இல்லையா? उन बच्चों को देखते ही तो हन्ना के लिए कितना वो अंदर एक इच्छा होती होगी. பெரினாள் பிள்ளை அழுவும்போது தூக்க போகும்போது கூட திட்டி இருப்பாங்க, நீலாம் தூக்காதன்னு கூட சொல்லியிருப்பாங்க. जब बनीना की बच्चे रोते वक्त में अगर हन्ना जाकर उन्हें उठाते होंगे तो जरूर बनीना ने उनको डांटती होगी. போகும்போது வரும்போது பலர் கிண்டலாய் பேசியிருப்பாங்க. आते जाते रास्ते में कई लोग उसके ऐसे मजाक करते होंगे. நான் இப்ப சேனைகளின் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாங்க. लेकिन अब सेनाओं की परमेश्वर यहोवा की और वो दोगाई दे என்னை रही है. மறவாமல் நினைத்தருளுங்கப்பா. मुझे ना बोले और मेरी सुधि ले. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஒவ்வொரு வருஷமும் பண்டிகைக்கு அவங்க வருவாங்க ஆலயத்துக்கு. हर एक साल उस त्योहार में वो उस परमेश्वर के भवन की ओर आते थे. ஆனா இந்த வருஷம் தான் இப்படியா ஜெபம் பண்றாங்க. लेकिन इस साल में ही हन्ना ने इस तरह प्रार्थना करी. நீங்க சேனைகளின் கர்த்தர், आप सेनाओं का यहोवा है. நீங்க பெருக்கத்தின் கர்த்தர், क्योंकि आप बढ़ोतरी का நீங்க परमेश्वर है. விரிவாக்கத்தின் கர்த்தர். आप हमें सीमाओं को बढ़ाने वाला परमेश्वर என்னை है. நினைத்தருளுங்க. मुझे सुधि ले. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா मेरे लिए अगर एक बेटा को देंगे तो நான் உமக்காகவே கொடுப்பேன். मैं तेरे लिए ही दे दूंगी. பிரதிஷ்டை நிறைந்த ஜெபமா இருக்கிறது. एक मन्नत की प्रार्थना करी. கர்த்தர் परमेश्वर அன்னாளை நினைவு கூர்ந்தார். हन्ना को सुधि लिया. அவருடைய கற்பம் திறக்கப்பட்டது. उनकी कोख को प्रभु ने खोला. அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. उनकी प्रार्थना सुनी गई. கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். परमेश्वर सामुएल को दिया. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க சிறுமைப்பட்ட நிலைமையில நீங்க போய் கொண்டிருக்கலாம். शायद आप अपने जीवन में दुर्दशा में आप पढ़ते क्यों ना, உங்களை உயர்த்துகிற நேரம் வந்துட்டு இருக்கிறது. लेकिन आपको ऊंचा करने वाला समय உங்களை आ रहा है. ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துட்டு आपको இருக்கிறது. आशीषित करने वाला समय आ रही है. உங்களை நினைவு கூறுகிற தெய்வம். क्योंकि आपके ऊपर सुधि करने वाला परमेश्वर. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. நம்ம யோசேப்பு சொல்லுகிறாரு ஆதியாகமம்ல यूसुफ उत्पत्ति में इस तरह कहते हैं. 41 அதிகாரம் 41 में उत्पत्ति 41 अध्याय का और हम पलटे. ஆதியாகமம் 41 அதிகாரத்துல 52 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 52 वचन 52 को हम पढ़ते हैं. எகிப்து நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளைவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டார். दूसरे का नाम यूसुफ ने ये कहकर एफ्रेम रखा कि मुझे दुख भोगने के देश में परमेश्वर ने फलवंत किया है. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில்
जहां पर मैं दुख बो रहा था, இந்த எகிப்தில் நான் சிறுமைப்பட்டிருந்தேன். इस मिस्र में दुर्दशा में मैं पड़ा था, என்னை நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. मुझे अच्छे से लोग इस्तेमाल किए थे, என் மேல குற்றம் சுமத்துனாங்க. मेरे ऊपर उन्होंने निंदा किया, என்னை சிறையில போட்டாங்க. मुझे बंदीगृह में डाला, எனக்கு ஆதரவா யாருமே இல்ல. मेरे लिए कोई नहीं था साथ देने वाले, இந்த தேசம் எனக்கு எதிராய் நின்றுச்சு. ये देश मेरा विरोध था, பட் அதே தேசம் लेकिन वही देश में எனக்கு இப்போது ஆதரவாய் கர்த்தர் மாற்றினார். परमेश्वर ने मेरे लिए सहायक बनाया, என்னை இதே தேசத்துல என்னை பழுக பண்ணியிருக்கிறார். इसी देश में ही मुझे फलवंत होने के लिए प्रभु ने दिया, இதே தேசத்துல கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். इसी देश में प्रभु ने मुझे ऊंचा कर रखा है। ஆமென். आमीन। சிறுமைப்பட்ட தேசத்தில், जहां पर मैं दुर्दशा में पड़ा हुआ था, சிறுமைப்பட்ட இடத்துல जहां मैंने दुख बोया, கர்த்தர் என்னை உயர்த்தினார். परमेश्वर ने मुझे ऊंचा किया। हालेलूया, 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 हालेलूया। निर्वसति वासिपमा और एक वचन को யோபு पढ़ेंगे, 34வது அதிகாரத்துல अय्यूब 34 की ओर हम पलटे हैं, 27வது வசனத்தை வாசிக்கிறேன். 27 को हम पढ़ते हैं, யோபு 34:27ல अय्यूब का 34 का 27, எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும் சிறுமையானுடைய கூக்குரலை கேட்கிற அவர், ஆமென், சிறுமையானுடைய கூக்குரலை என் தேவன் கேட்கிறவராய் இருக்கிறாராம். अय्यूब 34 का 28वें आयत को पढ़ते हैं, यहाँ तक कि उनके कारण कंगालों की दोगाई उस तक पहुंची और उसने दीन लोगों को दोगाई सुनी। ஆமென். ஆமென். அதேபோல 36 அதிகாரத்துல वैसे ही 36 में हम देख सकेंगे, 6 வசனத்தை வாசிக்கும் போது वचन 6 को भी पढ़ेंगे, சிறுமையானவர்களின் நியாயத்தை அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறாராம். जो दुर्दशा में है उन लोगों को प्रभु न्याय करते हैं। அல்லேலூயா, हालेलूया, நம்முடைய தேவன் நல்ல தேவன். हमारा प्रभु बल्ला है, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிறவர். वो दीन लोगों की वो सहायता करते हैं। சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, गायक कहता है 40வது சங்கீதத்துல भजन 40 में அதுல 17 வசனத்தை வாசிக்கும் போது 17वीं आयत में 40:17ல 40 का 17 में, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென். मैं तो दीन और दरिद्र हूँ तो भी प्रभु मेरी चिंता करता है, तू मेरा सहायक और छुड़ाने वाला है, हे मेरे परमेश्वर विलंब ना कर। நான் சிறுமையும் எளிமையுமானவன், मैं दीन और दरिद्र हूँ கர்த்தர் என்னை நினைவு तो கூர்ந்திருக்கிறார். भी मेरी प्रभु चिंता करता है। ஹalleluya, हालेलूया, கர்த்தர் நல்லவர், प्रभु भला है, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. परमेश्वर की करुणा सदा के लिए है। கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய इस वचन को பிள்ளைகளே, सुनने वाले प्रभु के प्रिय लोगों, கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். प्रभु आपसे बात कर रहा உங்களை है, நினைவு கூறும் தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். आपको याद करने वाला परमेश्वर एक है, உங்களை மறவாத தெய்வம். आपको नहीं भूलते हैं। ஆமென். आमीन। உங்கள் பேர்ல கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். आपके ऊपर बहुत ही ध्यान से रहते हैं, ख्याल रखते हैं। தேவதூதருடைய பாதுகாப்பு உங்ககிட்ட இருக்கிறது. परमेश्वर का स्वर्गदूत की वो सुरक्षा आपके ऊपर है, பரலோகம் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்குது. स्वर्ग आपको देख रही है, நீங்க பரலோகத்துக்கு ரொம்ப விசேஷித்தமானவர். आप स्वर्ग के लिए बहुत ही श्रेष्ठ लोग हैं, தேவனுக்கு உரியவர்களாய் இருக்கிறார். परमेश्वर के लिए हैं। ஆமென். आमीन। ஏழைவர்கள் நினைவு கூறுகிற தெய்வம். प्रभु अब दीन लोगों को याद करते हैं, பலன் இல்லாத நேரத்துல जबकि ஜெபிக்கும் आप போது बल नहीं है, जब आप प्रार्थना करते हैं கர்த்தர் तो நம்மை பலப்படுத்துகிற प्रभु தெய்வம். हमें बल देने वाले हैं। சிறுமையான நேரத்துல जब हम दरिद्र होते हैं கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்கிறவர். प्रभु हमें सुधी लेते हैं, आशीषित करते அவருடைய हैं, கிருபை என்றும் உள்ளது. क्योंकि उसकी करुणा सदा के लिए है। ஜெபம் பண்ணுவோமா? आए प्रार्थना। நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். भला परमेश्वर हम तेरा धन्यवाद करते हैं, அன்றே இந்த நல்ல நாளுக்காக நேரத்துக்காக நன்றி इस செலுத்துகிறோம். भला दिन के लिए प्रभु, समय के लिए धन्यवाद करते हैं। இம்மட்டுமாய் நீர் எங்களை நடத்தி வந்தீங்களே அதற்காக ஸ்தோத்திரம். अब तक आपने हमें अगुवाई किया, धन्यवाद। அநேக மனிதர்களை நினைத்தார்கள், ஆனால் மறந்துட்டாங்க. कई लोग हमें याद तो की थी लेकिन भूल गए, எங்களோட பேரை கூட மறந்துட்டாங்க. हमारे नाम तक भूल चुके हैं, நாங்க செய்த நன்மையை மறந்துட்டாங்க. हमारी भलाइयों को भी भूल चुके हैं, எங்களோட உழைப்பை மறந்துட்டாங்க. हमारी कामों को भी भूल चुके हैं, ஆனா நீர் எங்களை மறக்குகிற தெய்வமே लेकिन आप அல்ல. हमें भूलने वाला परमेश्वर नहीं है। எங்களை உள்ளங்கையில வரைந்து अपने வைத்திருக்கீங்க. हथेली पर अपने चित्र बना कर रखे हैं, எங்களை தாங்கி சுமந்துட்டு இருக்கிறீங்க. हमें अपने प्रभु अपने हाथों में हमें दाम कर ले चलता है। உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. तेरा अनुग्रह हमेशा के लिए है। ஏழைகளை நினைவு கூர்க்கிற தெய்வமே, आप दरिद्र लोगों को सुधी लेते हैं, பலன் இல்லாத நேரத்தில் எங்களை நினைவு கூர்ந்த தெய்வமே, जब बल नहीं होता उस वक्त भी आप सुधी लेते हैं, சிறுமைப்பட்ட நேரத்தில் எங்களை நினைவு கூர்ந்த தெய்வமே, दुर्दशा में भी आप सुधी लेते हैं। நாங்கள் நன்றியோடு तेरा ஸ்தோத்திரிக்கிறோம். धन्यवाद करते हैं நீங்க நினைக்கிறது அதுக்காக ஸ்தோத்திரம். प्रभु, आप हमारी और सुधी लेते हैं, धन्यवाद हो राजा। ராஜாதி ராஜா சர்வ வல்லமுள்ள தேவன், அற்பமான சாதாரண மனிதனாகிய எங்களை நினைவு கூர்ந்தீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம். राजाओं का राजा सर्वशक्तिमान परमेश्वर जो दीन दरिद्र हमारी और ध्यान लेते हैं, सुधी लेते हैं, हम तेरा धन्यवाद இந்த करते हैं। வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். इस वचन के लिए धन्यवाद पिता। இந்த வார்த்தை எங்களோட வாழ்க்கையில அது நிச்சயம்
அப்படியாய் செயல்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रभु हम प्रार्थना करते हैं ये वचन वैसे ही हमारे जीवन में भरपूर हो जाए. இந்த வார்த்தையில ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படியா நாங்கள் इस ஜெபிக்கிறோம். वचन की हर एक आशीष हमारे जीवन में पूर्ण होने पाए राजा. இனிமே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நீங்க கொடுத்தீங்களே அதுக்காக अब ஸ்தோத்திரம். से हमारे एक आशा अपने दिलाया धन्यवाद राजा. கர்த்தர் நினைவு கூர்ந்துக்கிறார் यहोवा परमेश्वर मेरी सुधि लेते हैं என்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை எங்கள் ஓட்டத்தை நாங்கள் தொடங்குகிறோம். इस आशा के साथ हम अपने जीवन को जिए. எங்களை ஆசீர்வதிங்க, हमें आशीषित कर, எங்களை பலப்படுத்துங்க, बल दे खुदा. நினைவு கூறுங்கப்பா, आप याद कर, ஆசீர்வதிங்க. आशीषित कर. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, हमारे उद्धार करता प्रभु यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं हमारे स्वर्गीय पिता परमेश्वर. ஆமென் आमीन. ஆமென். आमीन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். प्रभु आप सबों को आशीषित करें. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. यहोवा भला है, उसकी करुणा सदा के लिए. Thank you, God bless you. आमीन आमीन. आकाशली तो हिली, पहाटली तो टली. आकाशली तो हिली, पहाटली तो टली. ईश्वर के कहल वचन बाइबल में लिखल वचन कभी ना टली. आकाशली तो हिली, पहाटली तो टली. आकाशली तो हिली, पहाटली तो टली. एक दीना तोर सुंदर काया माटी में मिल जाई रे. एक दीना तोर सुंदर काया माटी में मिल जाई रे. जिकर जगह तेल नहीं, जिकर जगह दिया नहीं, स्वागत कैसे करी. आकाशली तो हिली, पहाटली तो टली. आकाशली तो हिली, पहाटली तो टली. बालू में ना घर बनावा, आंधी में गिर जाई रे. बालू में ना घर बनावा, आंधी में गिर जाई रे. यीशु रूपी चट्टान में जो भी घर बनाई रे, कभी ना गिरी.